Okay, exercise 10.1ல 5th sum பார்க்கலாம். Find the value of m for which 5 power m divided by 5 power minus 3 is equal to 5 power 5. ஸோ ஒரு equation மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 power minus 3 is equal to 5 power 5. இதில் வந்து எம்மோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a பவர் m divided by a power n இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம், a பவர் m மைனஸ் என்னன்னு போடலாம். ஸோ அப்போது 5 பவர் m மைனஸ் மைனஸ் 3 is equal to 5 பவர் 5. ஸோ m 5 பவர் m ப்ளஸ் 3 is equal to 5 பவர் 5. ஸோ இந்த பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ m is equal to 5, இங்கே இருக்க ப்ளஸ் 3 இங்கே வரும்போது மைனஸ் 3 ஆயிரும். ஸோ m is equal to 5 மைனஸ் 3 2 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் m வேல்யூ, எம்மோட வேல்யூ இதுதான். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா எது அப்படின்னா 5 பவர் m டிவைடட் பை 5 பவர் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் nங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 3 ஆகிடும். இப்போ இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பேஸ் சேமாக இருக்கும்போது அதனுடைய பவரையும் என்ன பண்ணலான்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பவரையும் ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ m is equal to 5 மைனஸ் 3 is equal to m is equal to 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த 5th sum ஆன்சர் கிடைச்சிது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.